குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோபு 42 அதிகாரம் 9 தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். யோபு 42 அதிகாரம் 9 யோபுவின் நண்பர்கள் எலிப்பாசும் பில்தாதும் சோப்பாரும் அநேக காரியங்களை குறித்து யோபுவிடம் பேசினார்கள். எல்லாவற்றையும் இழந்து யோபு நின்றபோது அவனுக்கு நன்மை செய்வதாக, உதவி செய்வதாக, புத்தி சொல்வதாக நினைத்து பேசினார்கள். ஆலோசனைகளும் கொடுத்தார்கள். இவர்கள் மூவரும் நியாயத்தை பேசுவதைப் போல யோபுவிடம் பேசினார்கள். கடைசியாக பில்தாத் யோபுவிடம், மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி? சந்திரனை அண்ணாந்து பாரும், அதுவும் பிரகாசியாமல் இருக்கிறது. நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. புழுவாய் இருக்கிற மனிதனும் பூச்சியாய் இருக்கிற மனுபுத்திரனும் எமாத்திரம் என்றான். இவர்களுக்கு யோபு மறுமொழி கொடுத்த பின்பும் அவர்கள் அவனை ஆகாதவன் என்று தீர்மானித்ததன் நிமித்தம் அவர்கள் மேல் அங்கிருந்த எலிகூவு கோபம் உண்டவனாகி, நான் இச்சகம் பேச அறியேன், பேசினால் என்னை உண்டாக்கினவர் சீக்கிரமாய் என்னை எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி கர்த்தருடைய மகத்துவத்தை சொல்லும் போது கர்த்தர் யோபுவோடு பேசுகிறார். கர்த்தர் யோபுவோடு பேசிய பின்பு எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர்கள் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவின் இடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது மூவரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, முதலாவது நாம் எங்கு எப்போது யாரிடம் பேசினாலும் நிதானமாய் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், நாம் பேசுவதை நம் தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார், கேட்கிறார். கர்த்தர் சொன்னபடியே யோபுவின் நண்பர்களும் யோபுவும் செய்தார்கள். தான் சொன்னபடியே அவர்கள் செய்ததால் கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க சென்றதை கர்த்தர் பார்த்தார். எனவே ஆபிரகாமோடு பேசினார், ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு, யாக்கோபு, மோசே மட்டுமல்ல, தாவீதும் கர்த்தர் சொன்னபடியே எல்லா காரியங்களையும் செய்ததால் அவர்கள் எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இவர்கள் மட்டுமல்ல, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அழைக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளும் நியாயாதிபதிகளும் கர்த்தர் அவர்களுக்கு என்ன சொன்னாரோ அதன்படியே அவர்கள் செய்தார்கள். கர்த்தர் அவர்களை பார்த்தார், அவர்களை ஆசீர்வதித்தார். நாமும் பிறரிடம் பேசும்போது, ஜெபிக்கும் போது நிதானமாய் யோசித்து பேசுவோம், ஜெபிப்போம். நண்பர்களிடமும் உறவினர்களிடம் நிதானமாய் பேசுவோம். கர்த்தருடைய மகத்துவத்தை, அவருடைய மகிமையை பேசுவோம். அவர்களுக்காக தேவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களையும் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்பதை அறிந்து கொண்ட நாங்கள் அதன்படி எங்களுக்கும் இரட்டத்தனையான நன்மைகள் கிடைக்க வேண்டும், ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்களுக்கு சொன்னபடியே அவர்கள் செய்தபோது அவர்கள் இத்தகைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டார்கள் என்ற உண்மையையும் சத்தியத்தையும் நாங்கள் உணர்ந்து கொண்டு
அதன்படி நாங்களும் உமக்கு கீழ்ப்படிந்து பயந்து பிரியமாய் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.